அண்மை செய்தி. திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி ஆரப்பாக்கத்தில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் ஒருவரை கைது செய்து போலீசார் விசாரணையில் ஈடுபட்டிருக்கின்றனர். கைது செய்யப்பட்ட நபரின் புகைப்படத்தை சிறுமியிடம் காண்பித்தபோது அவர்தான் என்பதை சிறுமி உறுதி செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்தர், வணக்கம். தற்போது கைது செய்யப்பட்ட நபரை குறித்து சிறுமியிடம் கேட்டபோது சிறுமி அந்த நபர்தான் என்று உறுதி செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் என்னென்ன விவரங்கள் வெளியாகும் இருக்கிறது? முழு விவரங்கள். திருவள்ளூர் மாவட்டம் ஆரப்பாக்கம் ரயில் நிலையம் அருகே 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இது தொடர்பான சிசிடிவி காட்சியானது வெளியானது. அந்த நபர் ஒரு வடமாநில நபர் என்று முதற்பட்ட தகவலானது விசாரணையில் தெரிய வந்தது. அந்த நபர் எங்கிருக்கிறார் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலாக அந்த விசாரணையின் போது சிக்கு கிடைக்காத அடுத்து 10க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைத்து அந்த நபர் யார் என்பது குறித்து விசாரணையானது நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் வடக்கு மண்டல ஐஜி எஸ்ராஜ் தலைமையில் இந்த சிறப்பு குழு அமைக்கப்பட்டு அந்த நபர் யார் என்பது அடுத்து அந்த நபர் யார் என்பது குறித்த புகைப்படத்தை போலீசார் வெளியிட்டு அந்த நபர் குறித்த தகவலை தெரிவித்தால் 5 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தொடர்ந்து விசாரணையானது மேற்கொண்டது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட அந்த நபர் யார் என்பது குறித்து விசாரணை இருக்கிறது. இது தொடர்பான தற்போது அந்த நபர் ஆந்திராவில் வைத்து அந்த நபரை போலீசார் கைது செய்திருப்பதாகவும் அந்த நபர் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர் என்றும் போலீசார் விசாரணை தெரிவித்திருக்கிறது. அந்த நபரின் புகைப்படத்தை காண்பித்து, அதாவது அந்த சிறுமியிடம் அந்த புகைப்படத்தை காண்பித்த போது இந்த நபர் தான் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்தார் என்பது குறித்து உறுதிப்படுத்தியதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதன் மேலும் அந்த நபரிடம் விசாரணை மேற்கொண்டதில் தான் அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அந்த நபர் தெரிவித்ததாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இதிலும் அந்த நபர் தொடர்ந்து விசாரணையானது மேற்கொண்டு வருவதாகவும் அந்த நபர் முதல்கட்ட தகவலானது, அதாவது தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் கூலி வேலை செய்து வந்ததாகவும் அந்த விசாரணை தெரிவித்திருப்பதாகவும் அந்த நபர் மேலும் விசாரணையானது மேற்கொண்டு வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.